ஹாய் காய்ஸ். இந்த வீடியோல நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? இது வந்து 9th புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் பற்றின ஒரு மிகப்பெரிய ஐடியா உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் ஈஸியாகவும் நீங்கள் இது பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா கெமிஸ்ட்ரி தானே, ஸோ சிம்பிளாகவே வரும். ஸோ மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் தான் வந்து ஒரு பேசிக் சயின்டிஃபிக் ஸ்டடிக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து எந்த ஒரு குவான்டிட்டி, எந்த ஒரு மெஷர்மெண்ட்டையும் வந்து நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்தது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் குவான்டிட்டின்னு ஒரு இது இருக்கு. அதே மாரி யூனிட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? பிசிக்கல் குவான்டிட்டி வந்துன்னு பார்த்தீங்கன்னா, தட் கேன் பி மெஷர்ட். குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட். பிசிக்கல் குவான்டிட்டி கிளாஸ் பி குவான்டிஃபைட் இன்டூ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டீஸ். ஓகேவா? குவான்டிட்டீஸ் விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அதர் பிசிக்கல் குவான்டிட்டீஸ் ஆர் கால்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் லைக் லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? பிசிக்கல் குவான்டிட்டிய தவிர்த்து வேற எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ பிசிக்கலா தான் இத வந்து நம்ம பார்த்து தான் அத நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ ஓகேவா? ஸோ குவான்டிட்டி விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் ஆர் கால்டு டிரைவ்டு குவான்டிட்டீஸ். லைக் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ வச்சு அதாவது அந்த பிசிக்கல் குவான்டிட்டீஸ வச்சு நம்ப ஒரு குவான்டிட்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ லென்த்து, மாஸு, அ லென்த்து, பிரெத்து, ஹைட் வச்சு தான் நம்ம வால்யூம் சொல்லுவோம். ஸோ அது அந்த அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிய வச்சு ஒரு வேல்யூ சொல்றதுன்றது டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகேவா? ஏரியா, வால்யூம், டென்சிட்டி ஸோ இந்த மாரிலாம். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஓகேவா? இது எல்லாத்துக்கும் வந்து நமக்கு எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ வச்சு தான் நம்ம வந்து அத டினோட் பண்ணுவோம். ஓகே. யூனிட் இஸ் a ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி which which the unknown quantities are compared. ஓகேவா? அன்னோன் குவான்டிட்டிஸ் கம்பேர் பண்ணி அதுக்குன்னு ஒரு நேம் குடுத்துருப்பாங்க. அதுக்கு காமனான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ. எஸ்ஐ யூனிட்ன்னு சொல்லுவாங்க. எஸ்ஐனா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ்ஸு, சென்டிமீட்டர், கிராமு, செகண்ட்ஸு, ஃபூட்டு, பவுண்டு, செகண்ட்ஸு, மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸு. நம்ப சைட்ல வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபூட்டு, பவுண்டு, செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிஜிஎஸ்ன்றது மேக்ஸிமம் பெருசா யூஸ் பண்ணி நான் எங்கேயும் கேள்விப்பட்டதா இல்ல. பட் ஜென்ரலா யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்பிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. எம்கேஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அண்ட் இந்த எஸ்ஐ யூனிட் வந்து டெவலப்மென்ட் அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அட் பாரிஸ். எங்கன்னா பாரிஸ்ல பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1960ஸ்ல. ஓகேவா? தென் எஸ்ஐ யூனிட் வந்து இதான் மாடர்னைஸ் பண்ணது. இதெல்லாம் சிம்பிள். இதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ லென்த்னா எப்படி? அத மீட்டர்ல குறிப்பாங்க. மாஸ்னா கிலோகிராமு, டைம்னா செகண்ட்ஸு, டெம்பரேச்சர்னா கெல்வினு, எலக்ட்ரிக் கரண்ட்னா ஆம்பேரு, லூமினஸ் இன்டென்சிட்டினா கேண்டலா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா அந்த ஸ்பூன்ல போடுவாங்க பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ இது போடுறோம், வெயிட் போடுறோம் அப்படின்றது வந்து அந்த இதில இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல போயிர்றோம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா என்ன? நான் சொல்லியிருக்கேன். பிசிக்கலா நம்ம அத பார்த்து அத மெஷர் பண்ண முடியும். அந்த மெஷர் பண்றது மூலியமா மட்டுமே அதுக்கு பேர் குடுக்குறது தான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் லென்த். ஓகேவா? லென்த் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, மீட்டர்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பிசிக்கல் குவான்டிட்டீஸ்ல வந்து என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரி லென்த்ல என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் முக்கியமானது. ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அத வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஏன்னு டினோட் பண்ணுவோம். அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1.496 இன்டூ 10 to the பவர் ஆஃப் 11 மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் ஏயு. யூ எப்படி 11 ஷேப்ல இருக்கும். ஸோ அந்த 10 to the பவர் ஆஃப் 11 மீட்டர். மீட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ப இந்த லென்த்ல பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து மீட்டர்ல தான் நமக்கு புக்ல குடுத்துருப்பான். ஸோ அத வச்சு நீங்க இந்த 10 to the பவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி லைட் இயர். லைட் இயரும் முக்கியமானது. லைட் இயர்னா ஒரு 1 இயருக்கு அந்த லைட்டு எவ்வளோ தூரம் டிராவல் ஆகுதுன்றது தான் வந்து லைட் இயர். ஓகேவா?
அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9.46 இன்டூ 10 டூ தி பவர் ஆஃப் 15 மீட்டர். 9.46 இன்டூ 10 டூ தி பவர் ஆஃப் 15 மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி பார்செக்னா என்னன்னா, யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ்டு டூ மெஷர் அஸ்ட்ரானாமிக்கல் ஆப்ஜெக்ட் அவுட்சைட் தி சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டத்துலருந்து அவுட் சைட்ல இருக்க ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் ஆப்ஜெக்ட்ட மெஷர் பண்றது தான், அந்த டிஸ்டன்ஸ மெஷர் பண்றது தான் வந்து பார்செக்கு. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 பாrsec இஸ் ஈக்குவல் டூ 3.26 லைட் இயர். 3.26 லைட் இயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3.26 லைட் இயர். ஏன்னா, இந்த 3த்துலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும். சரியா? நம்மளோட நியரஸ்ட் ஸ்டார் ஆல்ஃபா சென்ட்ரி இஸ் அபௌட் 1.34 பார்செக்கு ஃப்ரம் தி சன். நம்ம சூரியன்லேருந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, 1.34 பார்செக்ல இருக்கு. அப்படி சொல்றாங்க. த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் ஆர் விசிபிள் டூ தி அன்எய்டட் ஐஸ் இன் தி நைட் ஸ்கை ஆர் வித்தின். ஸோ, நம்ம நைட்ல பார்க்குற எல்லா ஸ்டார்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் 500 பார்ஸுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்ததுனால தான் நமக்கு அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியுது. இத விட அதிகமான ஸ்டார்ஸும் இருக்கு. அதெல்லாம் வந்து 500 பார்செக் மேல இருக்கிறதுனால, அந்த டிஸ்டன்ஸ்க்கு மேல இருக்கிறதுனால, நமக்கு அது தெரியல. ஸோ, திஸ் இஸ் வாட் தே ஆர் ட்ரையிங் டூ டெல். ஓகேவா? ஸோ, இதோட லென்த் முடியுது. இந்த லென்த்ல வந்து மெயினான இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்டிமீட்டரு. அது எப்படி வந்து இதில மீட்டர்ல டினோட் பண்ணுவாங்கன்னா, 10 டூ தி பவர் ஆஃப் -2 மீட்டர். மில்லிமீட்டர்னா 10 டூ தி பவர் ஆஃப் 3. மைக்ரான்னா 10 டூ தி பவர் ஆஃப் 6. ஓகேவா? அது நியூன்னு குறிப்போம். நியூ எம்ன்னு சொல்லுவாங்க. நேனோமீட்டர், நேனோனா 9. ஓகேவா? ஆங்ஸ்ட்ராங், ஆங்ஸ்ட்ராம்னா 10 டூ தி பவர் ஆஃப் 10. ஃபெர்மினா 10 டூ தி பவர் ஆஃப் 15. ஓகேவா? இந்த 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெர்மி, ஆங்ஸ்ட்ராம். 10 டூ தி பவர் ஆஃப் 10ன்னா ஆங்ஸ்ட்ராமு. ஃபெர்மினா 10 டூ தி பவர் ஆஃப் 15. ஓகேவா? அண்ட் தென் இந்த குவான்டிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாசு. மாசு வந்து பாடிய பாடியில எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர்ஸ் கன்டெயின் இன் எ பாடி அப்படின்றது தான் வந்து மாசு. அத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? அதோட எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஓகே. அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். அண்ட் தென் அந்த 1 கிராம் வந்து சரி 1 கிலோகிராம்ல 1000 கிராம்ஸ் இருக்கும். 1000 கிராம்ஸ் சேர்ந்தது தான் 1 கேஜி. ஓகேவா? அதே மாரி 10,000 1000 அண்ட் தௌசண்ட்ஸ். தௌசண்ட்ஸ் ஆஃப் 1000 கிராம்ஸ் தான் மில்லிகிராம்ஸ் தான் வந்து சாரி 1000 மில்லிகிராமு 1 கிராமு. 1000 கிராமு 1 1 கிலோகிராம். ஓகேவா? அதே மாரியே 100 கிலோகிராமு 1 குவான்டல். ஓகேவா? 1 குவான்டல். அதே மாரியே 10 குவான்டல் 1 டன்னு. அதாவது 1000 கிலோகிராமு 1 டன்னு. 100 கிலோகிராமு 1 குவான்டல். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகே. அதுக்கப்புறம் மத்தபடி ஒண்ணும் பெருசா இல்ல. டைம் வந்து ஈவென்ட் குறிக்கும். இந்த ஒரு இதுலேருந்து ஒரு இதுக்கு போறதுக்கான டைம் லிமிட் குறிக்கிறது. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம எப்படி அதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா செகண்ட்ஸு. சரிங்களா? இப்போ அதில வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மில்லேனியம் சொல்லுவாங்க. டேக்கு 24 ஹவர்ஸ் தான் அந்த 24 இன்டூ 360 அப்படின்னு 3600 கோடி போடுவாங்க. ஓகேவா? ஒரு டேக்கு 3600 இது பண்ணி மல்டிப்ளை பண்ணி போடணும். அதுக்கப்புறம் மெல்லனியம்னா 3.16 இன்டூ 10 டூ தி பவர் ஆஃப் 9 செகண்ட்ஸு. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு தெளிவா குடுத்துருக்கான். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மில்லேனியம்னா என்னன்னா 3.16 இன்டூ 10 டூ தி பவர் ஆஃப் 9 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். கெல்வின்லேருந்து நமக்கு வந்து ஃபாரன்ஹீட்லயும் சொல்லலாம். அதர் யூனிட் ஃபார் டெம்பரேச்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் தே சே. ஃபெமி அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இதெல்லாம் பெருசா வராது. எஸ்ஐ யூனிட்டுக்கு ரூல்ஸும் பெருசா இதில இல்ல. ஓகேவா? அண்ட் தென் வெர்னியர் காலிபர். வெர்னியர் காலிபர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஐ செட் வெர்னியர் காலிபர்ல வந்து லென்த்த மெஷர் பண்றதுக்கான ஒரு டிவைஸஸ் ஓகேங்களா? வெர்னியர் காலிபர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். அதில மெயினா நம்ம பார்க்க போறது வந்து நமக்கு எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும். வெர்னியர் காலிபர்ல நமக்கு அக்யூரசி வந்து 0.1 mm. ஓகேவா?
அதே ஸ்க்ரூ கேஜ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 0.01 mm. பட் புக்குக்குள்ள இந்த மாரி 0.1 mmன்னு வெர்னியர் காலிப்பர் குடுத்துருக்கான். ஆனா புக் பேக்ல 0.01 தான் குடுத்துருப்பான். ஓகேவா? இதோ இப்ப நீங்க இதிலயே பார்க்கலாம். இதோ பாருங்க லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 0.01 mm. அப்போ 0.0 சாரி 0.1 mm. அது சென்டிமீட்டர்ல பார்க்கும்போது 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. அவ்வளோதான். மத்தபடி இதில பெருசாவும் ஒண்ணும் இல்ல. அத விட்டா வெர்னியர் காலிப்பர், டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர்ன்னு வரும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜ்ல அதே தான் 0.01 mm. அதுக்கப்புறம் அவ்வளோதான். மத்தபடி இதுலயும் பெருசா வேற எதுவும் வித்தியாசம் இல்ல. தட் இஸ் கால்ட் திஸ் இஸ் இட். அதுக்கப்புறம் மாஸ மெஷர் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அத அதோட மாஸோட யூனிட் கிலோகிராம் பெர் மீட்டர் சாரி கிலோகிராம் சரிங்களா? மெடிக்கல்ஸு கிராம் அண்ட் கிலோகிராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. கார்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டன்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. ஓகே. கோல்டு கூட நமக்கு கிராம் அண்ட் மில்லிகிராம்ஸ்ல தான் இது பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம எத யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வெயிட் மெஷின் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாரி த எக் ஆஃப் அ ஷெல் இஸ் 12% ஆஃப் இட்ஸ் மாஸ்ஸு. எ ப்ளூ வேல் கேன் வெயிட் as மச் as 30 எலிஃபேன்ட்ஸ். எக் ஆஃப் அ ஷெல் அதாவது ஒரு முட்டையோட ஷெல் பார்த்தீங்கன்னா, 12% வெயிட் இருக்குமாம். முட்டையோட ஒட்டுமொத்த வெயிட்லயே 12% அந்த முட்டையோட ஓடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு ப்ளூ வேல் ஒரு நீல திமிங்கலம் 30 எலிஃபேன்ட்டுக்கு வெயிட்டுக்கான சமம் அப்படி சொல்றாங்க. அதே மாரியே 3 பெரிய டவர் பஸ்ஸஸுக்கு ஈக்குவலா இருக்கும் லென்த்து அப்படி சொல்றாங்க. சரியா? வேற ஒண்ணும் இல்ல. இதுல காமன் பீம் பேலன்ஸு, பிசிக்கல் பேலன்ஸு, டிஜிட்டல் பேலன்ஸு. ஓகே. இது எல்லாமே வெயிட்ட மெஷர் பண்றது. ஓகேவா? இது எல்லாமே மாஸ மெஷர் பண்ணும். காமன் அதாவது பீம் பேலன்ஸ் ஆர் காமன் பேலன்ஸ். நம்ப தராசு சொல்றோம்ல அது. பிசிக்கல் பேலன்ஸ். இதுவும் பிசிக்கல் பேலன்ஸும் ஒன் டைப் ஆஃப் இதுதான். பட் ஆனா அதெல்லாம் மில்லிகிராம் கணக்குல கிராம் அண்ட் மில்லிகிராம் கணக்குல பண்றதுக்கான அது பிசிக்கல் பேலன்ஸு. டிஜிட்டல் பேலன்ஸ் நமக்கே தெரியும். அது அக்யூரேட்டா இன்னும் நல்லா அக்யூரேட்டா குடுக்கும். ஜுவல்லரி ஷாப்லாம் வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன லேப்லயும் வச்சிருப்பாங்க. அதில தான் இந்த மோல் கணக்குல நம்ம எடை போட முடியும். சரிங்களா? இது எல்லாத்துலயுமே மாஸ மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் மெஷர் பண்ண முடியும். ஆனா ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல அப்படி கிடையாது. ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல நம்ப அத என்ன பண்ணுவோம்னா, ஹூக்ஸ்லாம் யூஸ் பண்றோம். அது இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல நம்ம ஊக்கு போட்டு அதில மூட்டைய தொங்க விடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல ம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதில ஆக்ட் ஆகுது. ஓகேவா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதில ஆக்ட் ஆகி தான் நமக்கு அது வெயிட்டா தெரியறதுனால, இத நம்ம வெயிட்டுக்கு யூஸ் பண்றோம். டூ ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ, மாஸ்ன்றது இப்ப நம்ம உடம்புல உள்ள இருக்கிற ஒட்டுமொத்த பொருளோட எடை. அதுதான் மாஸ். ஓகேவா? நம்ம உடம்போட எடை மாசு. இப்ப நம்ம உடம்புக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பார்த்தீங்களா? இப்ப நான் இதுவே ஒரு கயிற புடிச்சு தொங்கி, அந்த கயிறு தொங்குறது மூலியமா, அந்த கயிறுல எவ்வளோ இது ஆக்ட் ஆகுது, பிரஷர் ஆக்ட் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா, அதுதான் வெயிட். என் பாடி மேல அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகி, அந்த ஒர்க் ஆகுற ஃபோர்ஸ நான் அந்த கயிறு மூலியமா நான் கண்டுபிடிக்கிறேன். அதுதான் வெயிட். ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இதுல பெருசா இல்ல. நார்மல் குவான்டிட்டி ஆஃப் அ மேட்டர்ஸ் கன்டெயின் இதோ சிம்பிளா குடுத்துருக்கான். மாஸ் இஸ் அ குவான்டிட்டி ஆஃப் அ மேட்டர் கன்டெயின்ட் இன் எ பாடி. வெயிட் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி சர்ஃபேஸ் ஆன் த பாடி டூ பேலன்ஸ் இட் அகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் புல். ஓகேவா? அகைன்ஸ்ட் தி கிராவிடேஷனல் புல். சிம்பிள். அவ்வளோதாங்க. மத்தபடி அக்யூரசி இன் மெஷர்மென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இல்ல. ஆ மொக்க தான். ஓகே. ஆங்ஸ்ட்ராம்னா 10 டூ தி பவர் ஆஃப் 10, 10 டூ தி பவர் ஆஃப் -10 ஓகேவா? 1 லைட் என்ன 9.46 இன்டூ 10 டூ தி பவர் ஆஃப் 15
ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா 10^11. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு வரும்போது 10^11 மீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் இயர்னு வரும்போது 10^15 மீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் இந்த வேல்யூ மாற்ற மாட்றான். இந்த 10 மீட்டரையும் யூனிட்டையும் மாற்றிடுறான். நல்லா அதை வச்சு படிங்க. ஓகேவா? காமன் பேலன்ஸ் கேன் பி மெஷர்ட் மாஸ் அக்யூரேட்லி அப் டு 5 கிராம்ஸ். ஓகேவா? இதோ பாருங்க, இதோ கொடுத்துருக்கான் பாருங்க. லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ கேஜி 0.01 mm. லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் காலிஃபர் இஸ் 0.01 சென்டிமீட்டர். ஏன்னா 0.1 mm தான். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.1 mm. தட்ஸ் இட். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் மெஷர்மெண்ட்ஸ் கைஸ். இதை படிச்சிங்கனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா வந்துடும். தட்ஸ் இட். See you guys next video. Bye.